நல்ல இயேசு சிறுவனுக்கு உதவிய கதை. ஒரு அழகான கிராமத்தில் ஜேக்கப் என்ற ஒரு சிறுவன் வசித்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த வேலை தன் தோட்டத்தில் விளையாடுவதும் பறவைகளை பார்த்து மகிழ்வதும் தான். ஆனால் ஜேக்கப் மிகவும் ஏழையானவன். அவனுடைய செருப்பு பெரிய அளவுக்கு கிழிந்திருந்தது. அதனால் பள்ளிக்கு செல்வது அவனுக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்துவ பாதிரியாரின் வருகை. ஒரு நாளில் ஜேக்கப்பின் கிராமத்திற்கு ஒரு பாதிரியார் வந்தார். அவர் அனைவரும் இயேசு பற்றி சொல்லி வந்தார். மக்கள் அந்த பாதிரியாரை சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என நினைத்தார்கள். ஜேக்கப்பும் அங்கே சென்றான். பாதிரியார் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் ஜெபித்தார். அவர் குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறார். ஜேக்கப்பின் பிரச்சனை. ஜேக்கப் பாதிரியாரை பார்த்து தன் நிலைமையை கூறினான். ஃபாதர், என் செருப்புகள் கிழிந்து விட்டன, பள்ளிக்கு செல்ல முடியாமல் உள்ளது. நான் என்ன செய்வது? பாதர் புன்னகையுடன் சொன்னார். ஜேக்கப், நீ கவலைப்படாதே. இயேசு உன்னை மிகவும் நேசிக்கிறார். உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருவார். உனது நம்பிக்கையை என்ன தேவை என்பதிலேயே வைக்கிறாய் என நம்புகிறேன். ஹூட். ஆச்சரியமான நிகழ்வு. அன்று மாலை ஜேக்கப்பின் வீட்டுக்கு ஜேக்கபின் தந்தையின் நண்பர் ஒருவர் வந்தார். அவர் ஜேக்கப்பிற்கு புதிய பரிசு பொருளை தந்தார். அவன் அதை ஆர்வமாக பிரித்து பார்க்க ஜேக்கப்புக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பரிசு பாக்ஸில் ஒரு புத்தம் புதிய செருப்பு இருந்தது. ஜேக்கப் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் இதை இயேசுவின் ஆசீர்வாதமாகவே நினைத்தான். கதையின் பாடம். இக்கதையின் மூலம் குழந்தைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பார் என்பதையும் நாம் நினைத்ததை அவர் நிறைவடையச் செய்வார் என்பதையும் அறியலாம். தேவனை நம்பும் குழந்தைகளுக்கு அவர் எப்போதும் ஒரு வழியை காட்டுவார். குழந்தைகளே, உங்கள் மனதில் இயேசுவின் அன்பையும் நம்பிக்கையையும் வளர்க்க உதவும் நல்ல இயேசு சிறுவனுக்கு உதவி